இந்த நவம்பர் டிசம்பர் காலம் வந்தாலே போதுங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஸ்வெட்டர் வாங்குறதா இல்லை வந்து வீட்டில் எந்த சைட்லேருந்து தண்ணி வரும், எந்த சைட்லேருந்து முதல்ல வரும், எங்கே இருந்தாலும் தண்ணியெலாம் ஒழுகுன்ற ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கு என்னென்ன பொருள் வாங்கணும்னு தெரியுமா? அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில பொருள்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஏன்னா வந்து இந்த சமயத்தில் தான் வந்து அடிக்கடி மழை பெய்யும், கரண்ட்டு கட் ஆகும், வீடுகளில் தண்ணி வரதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உணவுப் பொருட்கள்லாம் வாங்கி வைக்கிறத தவிர்த்துட்டு உங்களுக்கு இன்னும் சில பொருட்கள்லாம் தேவை. இதை வந்து நம்ம ரெயின் சர்வைவல் கிட்டுன்னு கூட சொல்லலாம். இதை வந்து ஒரு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்குள்ளேயே நம்ம பட்ஜெட்லேயே இந்த கிட்டை வந்து போட்டு வாங்க பார்ப்போம். ஏன்னா வந்து நிறைய பேர்கிட்ட காசு இருக்காது எக்ஸ்பென்சிவாக வாங்குறதுக்கு. இன்னும் சில பேருக்கு என்ன தெரியுமா மைண்ட் செட் வரும், இவ்வளோ காசு கொடுத்து நான் இவ்வளோ வாங்கணுமா, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு தேவையான பொருளாக நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ வெல்கம் டு பாஸ்வேலா டெய்லி தமிழ் சேனல். நான் உங்கள் தர்ஷினி. ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் அடிக்கடி வெளியே போயிட்டு வரோம். ஓகேங்களா? நம்ம கையில எப்பவுமே ஒரு பேக் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருப்போம். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஆஃபீஸ் கோவராக இருக்கலாம். நம்ம பேக்கில் எப்பவுமே வந்து என்னென்ன இருக்கும், லேப்டாப் இருக்கும், முக்கியமாக வந்து ஃபோன் இருக்கும். ஓகேங்களா? திடீர்னு மழை பெஞ்சுதுன்னா என்ன பண்ணுறது, அதுக்குன்னு பெரிய பெரிய பேக் கவர்லாம் தூக்கிட்டா போகிறது, பேக்குள்ள அவ்வளோ இடம் இல்லை நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து 100 ரூபாய்க்கு இந்த மாதிரி வந்து மெட்டீரியலில் உங்களுக்கு அந்த பேக் கவர்லாம் நிறையவே கிடைக்கிது. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் பேக்கில் மாட்டிக்கிட்டாலே போதும், தண்ணி எதுவுமே உள்ளே போகாது, உங்கள் பொருளுக்கு வந்து சேதாரமும் ஆகாது. ஆனால் நீங்கள் வாங்குறப்போ ஃப்ளாஷ் லைட் அங்கங்கே அடிச்சு பாருங்கள். ஏன்னா அடித்து பார்த்தீங்கன்னா தான் எங்கே அது வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சின்னதாக டேமேஜ் ஆகிருந்தா கூட உங்களுக்கு அது ஆபத்து தான். ஓகேங்களா? நம்ம இப்போ அமேசானில் பார்த்தோன்னு வைங்களேன், இது ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்குள்ள வருது. உங்களோட பேக்கோட சைஸு, வித்து, டைமென்ஷன் இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இப்போ எங்கே ஊர் சுற்றுறோம் நமக்கே தெரியாது. அதே மாதிரி பெரிய சைஸில் ஒரு புடவையும் எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு ரெயின் கோட்டை எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா நமக்கு இடம் கிடையாது. ஓகேங்களா? சப்போஸ் நம்ம பைக்லலாம் ட்ராவல் பண்ணுறோன்னு வைங்களேன், பேக்கே இல்லாமல் ட்ராவல் பண்ணுறோன்னா எங்கே போய் இவ்வளோ பெரிய ரெயின் கோட்டை வந்து தூக்கி வைக்கிறது? அதுக்காக தான் இப்போ இந்த ரெயின் பான்ச் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப மெல்லிசான மெட்டீரியல் தான், ஆனால் நல்ல பெருசாக நல்ல காத்தோட்டமாக இருக்குது. உங்களுக்கு பேக்கையும் கவர் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் வருது. இது நம்ம ரோடு கடையிலலாம் பார்த்தோன்னு வைங்களேன், ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதை அழகாக சுருட்டி உங்களோட பேக்குள்ளே இல்லை உங்களை பாக்கெட்குள்ளேயும் நீங்கள் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயமே ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சில வருடங்களாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், ஒரு சில பேர் வீட்டுக்குள்ளே வந்து தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அந்த தண்ணி எந்த அளவுக்கு வரும்னு தெரியாது. ஒரு சில பேரோட அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேரோட வீட்டுக்குள்ளே அந்த சீலிங் வலையிலும் கூட தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த சமயத்தில் நமக்கு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் வீட்டில் நிறையா இருக்கும். நம்மளோட லைசன்ஸாக இருக்கட்டும், நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், நம்ம ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு அண்ட் வீட்டு பத்திரங்கள், நிறைய பத்திரங்கள்லாம் இருக்கும். இந்த பத்திரத்தை எல்லாமே பத்திரமா வச்சுக்கிறதுக்காக நீங்கள் இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கேஸ் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு ஜிப்லாக் பேக் மாதிரி. ஓகேங்களா? நான் ஸ்கூல் படிக்கும்போது தான் ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் வெள்ளம் வர ஆரம்பிச்சிது. ஸோ அப்போலேருந்து எங்களுக்கு ஸ்கூல்லேருந்தே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, லைக் நீங்கள் வந்து இந்த ஜிப்பு வச்ச ஒரு ஃபைல் இருக்கும், அதை யூஸ் பண்ண வேணாம். அப்புறம் அந்த பட்டன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும், அதையும் யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஒரு ஃபைல்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா தாராளமாக உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே சேஃபாக இருக்கும். ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ இதுவும் அமேசானில் ஒரு 200 to 400 ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்றத பார்த்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் செகண்ட் ப்ராடக்ட்டு, முக்கியமான ப்ராடக்ட்டும் கூட இது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த புயல் காலம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குதுங்க. ஒரு 8 நாளைக்கு வந்து வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருந்தது. ஏன்னா சென்னையில் வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நாங்கள் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நிறைய விஷயத்துக்குலாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டோம். ஸோ அந்த சமயத்தில் எங்களுக்கு அப்போ உறுதுணையாக இருந்தது எங்களோட கம்ப்யூட்டரோட UPS தான். அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம். வீட்டில் 4 பேர்கிட்ட ஃபோன் இருந்தாலுமே ஃபோன் வந்து எப்போல்லாம் எங்களுக்கு தேவைப்படுதோ, லைக் ஒரு சில மணி நேரத்தில் அப்பாவோட ஃபோனில் ஆன் இருக்கும், மற்ற எங்களோட 3 பேரோட ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப் இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்பாவோட ஃபோனில் பேட்டரி கம்மியாகிறப்போ அம்மாவோட ஃபோனை ஆன் பண்ணி வச்சுருப்போம், மற்ற 3 பேரோட ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு அண்ணாது அப்படின்னு மாற்றி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ட் மாற்றி அந்த UPSஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக சார்ஜ் போட்டு யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறது இப்போ தவிர்த்துட்டு நம்ம சேஃபாக வந்து ஒரு பேட்ரி பேக்கப் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஒரு பவர் பேங்க் மட்டும் இல்லாமல் எப்போவுமே 2 பவர் பேங்க் வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு 10,000 mAh பவர் பேங்க் தான் இப்போ நிறைய இடத்துல கிடைக்குது, நிறைய இடத்துல 20,000 mAh பவர் பேங்க்கும் கிடைக்குது. ஓகேங்களா? இதோட ரேட் வந்து
500 to 5000 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. போட்டோட பிராண்டில் உங்களுக்கு 10,000 mAh பேட்டரி வந்து 800 rupees சம்திங் ஏதோ கிடைக்குது. அது வந்து நமக்கு பெஸ்ட்டான சீப்பான ஒரு பவர் பேங்க் தான். இது வந்து நம்ம ஓயாமல் யூஸ் பண்ணாமல் தேவைப்படுறப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லார் வீட்லேயும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கிறதுனால ஒரு பவர் பேங்க் பதில் 2 பவர் பேங்கை வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? அதே பவர் கட்டில் நம்ம இன்னும் அவஸ்தைப்படுறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டுக்கு தான். லைட் இருக்காது இருட்டு நேரத்தில். அதுவும் மழை காலம்னா நம்ம வீட்டுக்கு வந்து அலையா விருந்தாளிகள்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. யார் சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும். இமேஜஸும் இங்கே அட்டாச் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்துலாம் நமக்கு வந்து பார்வை தெரியணும் இல்லையா, கண்ணு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு ரீசார்ஜபிள் லேம்ப் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இது வந்து ஒரு 500 to 1000 ரேஞ்ச்லேயும் கிடைக்குது, 100 to 500 ரேஞ்ச்லேயும் கிடைக்குது. இதை வந்து சோலார் ரீசார்ஜ் லேம்பும் உங்களுக்கு வந்து நிறையவே கிடைக்குது. அதாவது காலையில் சூரிய ஒளியில் நீங்கள் சார்ஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நைட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி கண்டினியூஸ் பவர் கட்ஸ் இருக்கிற மாதிரி சமயத்தில் உங்களுக்கு இந்த சோலார் பேட்டரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மேகமூட்டமாக இருந்தால் எப்படி சார்ஜ் ஆகும், அதுவும் ஒரு கேள்வி இருக்குது. ஸோ எனிவேஸ் நீங்கள் சோலார் பேட்டரியை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் வந்து இந்த ரீசார்ஜபிள் பேட்டரி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இல்லை நம்ம பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற அந்த லேம்பும் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய ஐட்டம் ரொம்பவுமே முக்கியமான ஐட்டம். இது உங்களுக்கு மழை காலத்தில் மட்டும் இல்லை, எல்லா காலத்துலையும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போது சமீப காலத்தில் நிறைய நியூஸ் பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கும். வயர் சார்ஜ் போட்டிருக்க ஃபோன் வயர் கசிஞ்சு நிறைய பேருக்கு வந்து நிறைய விபத்துகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் வயர் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? என் சார்ஜர் ப்ரொடெக்டர் மாதிரி. ஏன்னா இங்கே கார்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அதிகமாக வந்து உடைய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபோனை வந்து படுத்துக்கிட்டு யூஸ் பண்ணுவோம், இப்படி மடிச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஸ்பைரல் கார்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா என்னோடய கேபிள் வந்து பிரைடட் கேபிள் தான். ஓகேங்களா? இதில் வந்து அந்த பிளாஸ்டிக் இருக்காது. அதுக்குள்ளே வந்து அந்த துணி மாதிரி பிரைட் பண்ணி வச்சுருப்பாங்க, உடையக்கூடாதுன்ற காரணத்துக்காக. பட் ஸ்டில் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடெக்ஷன் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் இல்லாதப்போ சிறிதளவில் தண்ணி பட்டால் கூட அது நமக்கு ஆபத்து தான். ஏன்னா கரண்ட்டு பாஸ் ஆகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கேபிள் மார்க்கெட்டில் வந்து இது ஒரு 50 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 100 ரூபா கூட கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேபிள் வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சூப்பரான ஐட்டம். நம்ம வந்து நிறைய மீம்ஸில் பார்த்துருப்போம். ஒரு ஜாடியில் தண்ணி வெளியே லீக் ஆகிட்டு இருக்கும். ஒரு அண்ணன் அப்படியே டேப் எடுத்து பட்டாருன்னு இப்படி ஒட்டுவார், தண்ணி ஒழுகிறது நிற்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டேப்பு நம்ம இந்தியாலையும் இருக்குது. இப்போ நான் அமேசானில் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டேப் ஆக்சுவலி 200 ரூபாய்க்கும் கூட விற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டேப் நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இப்போ இந்த மழை காலத்தில் இந்த ஓட்ட உடசல்லாம் எங்கே இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இங்கே சைடில் வந்து அந்த கிராக்ஸ்லலாம் அந்த தண்ணிலாம் லீக் ஆகும் தெரியுமா. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, அப்போ என்ன நம்ம போயிட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு ஓட்டணுமா, இல்லை ஒயிட் சிமெண்ட் வச்சு ஓட்டணுமா. ஸோ அந்த சமயத்தில் இந்த டேப்பை நீங்கள் வாங்கி நீங்கள் ஒட்டுனீங்கன்னா தண்ணி சொட்டுறதை வந்து நீங்கள் டெம்பரரியாக தடுக்கலாம். மழை காலம் நின்றதுக்கப்புறம் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி அதில் நீங்கள் வந்து பூசி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை நீங்கள் ஒட்டுறப்போ என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ஃபேஸை கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கோங்க. ட்ரையாக வச்சதுக்கப்புறம் ஒட்டி வச்சுருங்க. ஓகேங்களா? இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான விஷயம். அதே மாதிரி உங்கள் கொடைகளில் ஏதாவது ஓட்ட சொல்லிருந்தாலும் இதை வச்சு ஒரு டெம்பரரி ஃபிக்ஸாக பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா, கொடையை வந்து நம்ம தூக்கிட்டு போகிறோம். நைட் டைம்லலாம் வந்து கொடையை தூக்கிட்டு போகிறோம். சம்டைம்ஸ் வந்து நைட் வந்து ரோட்லலாம் லைட் இருக்காது. அந்த சமயத்தில் வந்து வண்டிகள் ஏதாவது வந்துச்சுன்னா அவங்கள வந்து அவங்களால பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு கொடையிலே வந்து இப்போ என்னென்னா அந்த ரிஃப்ளெக்டர்ஸ்லாம் போட்டு வருது, ஃப்ளாஷ் லைட்லாம் போட்டு வருது. ப்ரைஸிங்கையும் நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து அந்த அம்ப்ரெல்லா அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நைட் நேரத்தில் வந்து சம்டைம்ஸ் எமர்ஜென்சியாக நம்ம வெளியே போகிறதுக்கு நிறைய தேவைகள்லாம் ஏற்படும். ஸோ அந்த சமயத்தில் இந்த போகிற வர வாகனங்களுக்கு நம்ம அங்கே இருக்கோம் அப்படின்னு ஒரு அடையாளம் காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டர் அம்ப்ரெல்லா இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஜிஸ்ட் மாதிரி பார்த்துக்கலாமே. நமக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ரெயின் கிட்டில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெயின் ப்ரூஃப் பேக் கவர் இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ப்ரூஃப் பவுச்சும் இருக்கணும். ஓகேங்களா? உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அதில் வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெயின் கோட், அதை வந்து பான்ச்சோ அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க, அந்த ரெயின் கோட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சார்ஜர், கேபிள், பவர் பேங்க் அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் கேபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி லைட்டு, அதுக்கப்புறம் பவர் பேங்க். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன டக் டேப் ரோல். ஓகேங்களா? ஸோ இது இருந்தாலே போதும். நீங்கள் வந்து ரெயினில் சர்வை பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு முக்கியமான பொருட்கள் இதுதான். இந்த மழை காலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிகாஷன் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேஃபாகவும் இருக்கலாம், அதே அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டும் இருக்கலாம். ஓகேங்களா? எந்த சமயத்தில் என்ன நடக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறேன். அண்ட் எஸ், மேலும் இந்த மாதிரி விவரங்களுக்கு பாஸ்வாலா டெய்லி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
Boss wala. Be the boss.